கன்னியாகுமரி மாவட்டம் செங்குழிக்கரை பகுதி வழியாக பாயும் கோதையாற்றில் முதலைகளின் நடமாட்டம் இருப்பதால் கரையோர பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் மனு அளித்துள்ள கூடுதல் தகவல்களை இப்போது பார்க்கலாம். குமரி மாவட்டம் கோதையாற்றில் செங்குழிக்கரை பகுதி, அதாவது கடையாலுமூடு அருகே செங்குழிக்கரை பகுதியில் இது தற்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டக்கூடிய இந்த ஆற்றின் அகத்திருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டி மீதுதான் தொடர்ந்து முதலை காணப்பட்டு வந்தது. இந்த முதலையினுடைய காட்சிகளை இந்த பகுதியில் முதலையை நேரடியாக பார்த்த மக்கள் பதிவு செய்து சமூக வலைதளங்கள் பரப்பியதுடன் வனத்துறைக்கும் களியல் வனத்துறைக்கும் அது சம்பந்தமான தகவல்களை கொடுத்து களியல் வனத்துறை இந்த பகுதியில் கூடாரம் கட்டி தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். கண்காணித்து வந்தும் அந்த முதலையை வனத்துறை முன்பு சிக்காத நிலையில் 10 நாட்களுக்கு பிறகு நேற்று மீண்டும் இந்த பகுதியில் மீண்டும் இரண்டு பகுதிகளில் முதலையை பார்த்த நிலையில் தற்போது இன்று காலையிலிருந்து வனத்துறை இந்த பகுதியில் படகில் பயணித்து இந்த முதலையை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூறுவதாவது, இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய முதலை, அதாவது குமரி மாவட்டத்தில் இதுவரையிலும் எந்த வனப்பகுதியிலேயோ நீர்நிலைகளோ முதலையை பார்த்ததாகவோ முதலையினுடைய தாக்குதலோ மக்களுக்கு சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாத நிலையில் அதாவது குமரி மாவட்ட வனத்துறைக்கு இந்த முதலையை கையாண்டு வழக்கமில்லாத காரணத்தால் வெளி மாவட்டங்களிலிருந்து அனுபவம் பெற்ற வனத்துறையினரை இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த முதலையை பிடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லாவிட்டால் இந்த பகுதியினுடைய 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய திருப்பரப்பு படகு தளத்தில் பயணிக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் உட்பட மாவட்டத்தில் இந்த ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தமிழக அரசும் வனத்துறையும் உடனடியாக இந்த முதலை பிடிப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் KS மனு.